பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10:30. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாசித்த வேத வசனப்படி நம் தலையில் இருக்க ஒவ்வொரு மயிர்களும் எண்ணப்பட்டிருக்கு. ஆண்டவர் அனுமதிக்காமல் நம்ம தலையில் இருக்க ஒரு முடி கூட கீழே விழுவாது. ஆண்டவர் அனுமதித்து தான் எல்லா காரியங்களும் நடக்கிறது. அது நன்மையானாலும் தீமையானாலும், எந்த ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தோஷமான காரியம் இருந்தாலும், ஒரு துக்கமான காரியம் இருந்தாலும், எது இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. நம்ம அந்த தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். ஆனால் நாம் வேத வசனத்தை உரிமை பாராட்டி நாம் அந்த வசனத்தை வாயில் அறிக்கையிட்டு விசுவாசித்து நாம் முழு விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல் பற்றுதலாக இருக்கும்போது நாம் தீங்குக்கு நாம் தப்பி வருவதற்கு நம்மளை வேலியெடுத்து பாதுகாக்க அந்த வசனம் நம்ம விசுவாசித்து வசனத்தை அறிக்கையிடும்போது அது நமக்கு உதவி செய்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மளுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். பிசாசு எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட இவனை சோதிக்கணும் இவளை சோதிக்கணும்னு பர்மிஷன் கேட்டு இது பண்ணணும், ஆண்டவர் நமக்கிட்ட இருக்க விசுவாசத்தை பார்த்து தான் அந்த காரியங்களை அனுமதிக்கிறதோ அனுமதிக்கலாமல் போகிறதோ எல்லாமே ஆண்டவர் கரத்தில் இருக்குது. ஆனால் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும்போது ஆண்டவர் அதை அந்த காரியங்களை அங்கீகரிக்கிறார். அதை செய்வதற்கு ஆண்டவர் இதில் நம்ம விசுவாசத்தை அதை பார்க்குறதில்ல. ஏன்னா நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது ஆண்டவர் கரத்தில் இருக்குது. அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் தலையில் உள்ள மயிர்கள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று. அதனால் நம்ம தலையில் இருக்க மயிர் ஒன்று கூட ஆண்டவர் அனுமதிக்காமல் கீழே விழுவாது. அதனால் நம்ம அந்த உறுதியோடு இருந்து நம் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருந்து ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மத்தேயு ஆண்டவரே 10 ஆண்டவரே 30 ஆண்டவரே அப்பா எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர கத்தாவே ஆண்டவரே அப்பா, எங்கள் தலை மயிர்கள்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, எவ்வளோ எங்களை விசேஷத்தை பாத்திரமாக வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா, எங்களை எவ்வளோ அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே. எங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு மயிர்களும் ஆண்டவரே நீர் எண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா, எவ்வளோ அண்ணாதி ஞானத்தோடு ஆண்டவரே எங்களை விசேஷத்தை பாத்திரமாக நடத்தி கொண்டு இருக்கிறார் ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த மே மாதம் ஆண்டவரே 13ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. அந்த நாள் முழுதும் உடைய கிருபையினால் எங்களை நிரப்பி வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கத்தரை சோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவை கத்தரை சோத்ரி, கத்த செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.